நீங்கள் திமுகவுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், அதை கடமையாக கருதுங்கள் என்கிற அடிப்படையில் அவர் சொன்னார். இப்படியெல்லாம் பேசிய காதர் மெய்தீன் இன்றைக்கு திடீரென இப்படி ஒரு குரலை மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது அதிகாரத்திலே கிடைத்திருக்கிற அந்த பங்கு அவரை அப்படி பேச வைக்கிறது. நீங்க தாவேகாவினுடைய அமைச்சரவையில அங்கம் வகித்துக் கொண்டு நாங்க திமுக கூட்டணியில தொடர்றோம்னா அதை திமுகவே ஏற்காது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. அப்புறம் என்ன முடிவு 20ஆம் தேதி? எப்போது ஷாஜஹான் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அப்போதே அந்த கூட்டணி முடிவு வந்துருச்சு. ஏன் 20ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும்ன்ற? திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல் இல்லை, ஐயுஎம்எல் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டது, அது தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது, அவ்வளவுதான் செய்தி. வன்னியரசு எப்படி வெளிப்படுறாருன்னா, குதிரை பேர நடந்திருக்கானா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு வெளிப்படுறாரு. நான் இதைத்தான் ஏற்கனவே சொன்னேன் பல நேர்காணல்கள்ல, இந்த நெருக்கடி அண்ணன் திருமாவுக்கு வரும்னு சொன்னேன். ஏன்னா விஜய் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அண்ணன் திருமா பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடும். டெய்லி மக்கள்கிட்ட வரணும். அப்ப அந்த கேள்விகளை அவர் எதிர்கொள்ளணும், அதுக்கு பதில் சொல்லணும். அவருக்கு அந்த தடுமாற்றம் வரும்னா இன்னைக்கு அவருக்கு அந்த தடுமாற்றம் வந்திருக்கு. மிகப்பெரிய தடுமாற்றத்துக்கு அந்த கட்சி ஆளாகி போயிருக்கு. ஒரு பக்கம் அண்ணன் திருமா போயிட்டாரு, இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் போயிட்டாங்க. போவதற்குண்டான வாய்ப்புகளை பிரகாசமாக உருவாக்கி கொண்டு போவதற்காக வைகோ காத்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இந்த கூட்டணியில நடந்து கொண்டிருக்கிற போது பிரேமலதா அவர்களாவது அழுத்தமாக போக முடியவில்லை என்கிற நிலையில் இருந்தாவது போகாமல் இருக்கிறாரே என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா துணை முதலமைச்சர் வாய்ப்பு வந்துச்சு, நான் போகல அப்படின்னா அந்த அளவுக்கு பதவியை வெறுத்து விட்டு கொள்கையோடு நிற்கக்கூடிய இயக்கம் அல்ல தேமுதிக. மதிமுக போகல சார், ஏன் சார் அதை கணக்குல போக போகுது, அதுக்கு உண்டான வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வைகோ என்ன பண்றாருன்னா, குதிரை பேரம்லாம் நடக்கலன்னு சாட்சி சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் அம்மையார டெல்லிக்கு சந்திக்க போனா விஜய்க்கு துணையா வைகோவினுடைய மகன் துரை வைகோ போறாரு. அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா அவரும் போக போறாருன்றத உணர்த்துது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எவ்வளவு இன்டாக்டா, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக பாஜகவை வீழ்த்தலாம் முடியவே முடியாது அப்படின்ற ஒரு சொல்லும் பொழுது இல்ல தமிழ்நாட்டில் அது சாத்தியமானது அப்படின்னு சொல்லி தொடர் வெற்றியை கொடுத்துட்டு இருந்தாரு திரு மு க ஸ்டாலின். வெற்றி வரைக்கும் இன்டாக்டா இருந்துச்சு கூட்டணி. ஒரு தோல்வின்னு வந்த உடனே மறுநொடியே காங்கிரஸ் என்ன ஆனது பார்க்குறோம், விசிகா என்னென்ன மாதிரி பேசிச்சு, ஐயுஎம்எல் என்னென்ன மாதிரி பண்ணிச்சு நம்ம பார்த்தோம். ஐயுஎம்எல் உதாரணத்துக்கு நம்ம பேசணும். ஆதரவு கோரி வந்தார்கள் ஐயுஎம்எல் அலுவலகத்திற்கு தாவேகாவினர், உங்களோட ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லும் போது ரொம்பவே ஒரு 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 நெகிழக்கூடிய தருணமா இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரங்களுக்கெல்லாம். நேற்று இருந்தோம், இன்று இருக்கோம், நாளைக்கே இருப்போம், உங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் மு க ஸ்டாலின் போய் கேளுங்க அப்படின்ற அளவுக்கு போய் பேசினவர் திடீர்னு அவர் அட்டாக்கிங் மோட்ல திமுகவை அக்ரெசிவா அடிக்கிற மோட்ல போயிட்டாரு. திமுக தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது. அதே போல 20ஆம் தேதி நாங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடுறோம், அதுல நாங்க முடிவெடுப்போம், இந்த கூட்டணியில தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எப்படி இந்த மனமாற்றம் இந்த குறுகிய ஓரிரு வாரங்களிலேயே கூட்டணி கட்சிகள் எல்லாமே அட்டாக்கிங் மோடுக்கு போயிட்டாங்க டிஎம்கேவுக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது நெடிய பாரம்பரியம் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியில் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அண்ணா உருவாக்கிய அந்த கூட்டணி வானவில் கூட்டணி என்று பெயர் பெற்ற கூட்டணி, அண்ணாவை அரியணை ஏற்றுவதற்கு அடித்தளம் அமைத்த அந்த கூட்டணியில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத்தினுடைய இயக்கமாக இருக்கிற அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதுவரை சுதந்திர இந்தியாவில் அமைச்சரவையில் அங்கம் வகித்தது கிடையாது. தமிழ்நாட்டில் கேரளாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க, கர்நாடகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் இதுவரை எந்த அமைச்சரவையிலும் அங்கம் வகித்தது கிடையாது. இது முதல் முறையாக அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு என்பது ஒரு இன்றியமையாத வாய்ப்பு என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கருதுமையானால் அது அவர்களுடைய தார்மீக உரிமை.
நீங்கள் பேசுகிற போது ஒரு செய்திய சொன்னீங்க உங்களுடைய கேள்வியில. கூட்டணிக்கா ஆதரவா என்னை கேட்காதே மு.க. ஸ்டாலினிடம் சென்று கேள் என்று. நான் ஒரு 15 ஆண்டு காலம் முன்னாடி போய் பார்க்கிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மறைந்த ஜே அன்பழகன் போட்டியிட்டார். ஜே அன்பழகனை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய பேராசிரியர், இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் அல்ல 6வது கடமை ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். இந்த 5 கடமைகள்னா இஸ்லாமியர்களுக்கு அந்த நோன்பு, அந்த ஏழை வரி கொடுப்பது, இப்படி எல்லாம் மார்க்க நெறி சொல்கிற அந்த கடமைகள். அதில் கூடுதலான கடமை என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டளிப்பது என்று பேசி சர்ச்சையிலே சிக்கினார். அது எதை உணர்த்தியது என்று சொன்னால், அவருடைய அந்த நோக்கம் என்பது இஸ்லாத்தை குறைத்து மதிப்பிடுவது அல்ல, முஸ்லிம்களை குறைத்து மதிப்பிடுவது அல்ல. நீங்கள் திமுகவுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், அதை கடமையாக கருதுங்கள் என்கிற அடிப்படையில் அவர் சொன்னார். இப்படியெல்லாம் பேசிய காதர் மெய்தீன் இன்றைக்கு திடீரென இப்படி ஒரு குரலை மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது அதிகாரத்திலே கிடைத்திருக்கிற அந்த பங்கு அவரை அப்படி பேச வைக்கிறது. 20ஆம் தேதி தான் நாங்க முடிவு பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் அல்ல. எப்போ நீங்க தாவேகாவினுடைய அமைச்சரவையில் போய் அமைச்சர் பதவியை பெற்றீர்களோ அன்றைக்கே இந்த கூட்டணி முடிவுக்கு வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். நீங்க தாவேகாவினுடைய அமைச்சரவையில அங்கம் வகித்துக் கொண்டு நாங்க திமுக கூட்டணியில தொடர்றோம்னா அதை திமுகவே ஏற்காது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. அப்புறம் என்ன முடிவு 20ஆம் தேதி? எப்போது ஷாஜகான் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அப்போதே அந்த கூட்டணி முடிவுக்கு வந்துருச்சு. ஏன் 20ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும்ன்ற? கெட்டு போவதற்கு ஏன் கிளவியாகும் வரை காத்திருக்கிறாய்ன்னு ஒரு தடவை பழகருப்பையா சொன்னாரு. அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. அதான் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்பயே நீங்க இன்னமும் அத 20ஆம் தேதி வரைக்கும் நாங்க காத்திருக்கிறோம், 20ஆம் தேதி பொதுக்குழுல அறிவிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணியில் IUML இல்லை, IUML திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டது, அது தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது, அவ்வளவுதான் செய்தி. இதை நேரடியாக சொல்ல முடியாமல் தடுமாறுகிறார் காதர் மெய்தீன் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் காதர் மெய்தீன் அவர்களுடைய பேச்சு ஏற்புடையதில் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். திமுக தான் தாவேகா ஆட்சி அமைவதை தடுக்க பார்த்தது என்று சொல்கிறார். நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்படி தடுக்க பார்த்த திமுகவை ஏன் நீங்கள் போய் திமுகவிடம் பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தீர்கள்? உங்களுக்கு தான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்ல, தாவேகா ஆட்சி அமைவதை திமுக தடுக்குது. அதை நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஏங்க உங்க ஆட்சி அமைவதை திமுக தடுக்குதுங்க, அதனால நீங்க எங்களோட ஆதரவை கேட்காதீங்க, நாங்க திமுகவோட இருக்கோம்னு சொல்லிருக்கணும்ல. திமுகவை போய் கேளுங்கன்னு நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க. அப்ப தடுக்கிற திமுகவாக இருந்தால் அவர்களை நோக்கி நீங்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒண்ணு. 2வது, நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம், மு.க. ஸ்டாலினுடைய முடிவு தான் எங்க முடிவுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? போய் அமைச்சரவையில பங்கெடுத்துட்டீங்க. இது உங்க முடிவா மு.க. ஸ்டாலின் முடிவா? மு.க. ஸ்டாலின் முடிவை தான் நீங்க செய்திருக்கிறீங்கன்னா அப்ப தாவேகா ஆட்சி அமைவதற்கு மு.க. ஸ்டாலின் துணை புரிஞ்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். இளைஞரணி கூட்டத்துல அவர் அதை தானே பேசினாரு. எங்களுடைய தயவில் நடக்கிற ஆட்சி, நம்முடைய தயவில் நடக்கிற ஆட்சின்னு தான் சொன்னாரு அவரு. அது மட்டும் இல்லாம டே ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டாரு, அறிக்கை கொடுத்தாரு. பலமான எதிர்க்கட்சி என்கிற நிலையை நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சியாக இருந்து கடமையாற்றுவோம், ஆளுங்கட்சிக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம், தாவேகா ஆட்சி அமைப்பதை நாங்கள் எந்த விதத்திலும் தடுக்க மாட்டோம், தடையாக நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சொன்னதை போலவே நின்று காட்டிய ஜென்டில்மேனுக்கு பெயர் மு.க. ஸ்டாலின், நீங்க மறந்துடக்கூடாது. இதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறாங்க. அப்போ செயல் ஒன்று சொல் ஒன்று அல்ல, சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருக்கிற தலைவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு. அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். ஆனா இப்ப காதர் மெய்தீன் திடீரென ஒரு செய்திய அவதூறாக சொல்கிறார் என்று சொன்னால், தகைசால் தமிழர் என்கிற பெருமைக்குரிய காதர் மெய்தீன் அவர்களுக்கு இது அழகா என்கிற கேள்வியைத்தான் நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது. இந்திய அரசியலில் மிக மூத்த தலைவர் எனக்கு தெரிந்து பேராசிரியர் அவர்கள் இந்த இடத்துக்கு ஏன் வந்தார்? உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு, நீங்க அமைச்சரவையில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க, பெரிய விஷயம் தான், கிரேட் அச்சீவ்மெண்ட், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இனி ஒரு வாய்ப்பு முஸ்லீம் லீக்குக்கு இது போல் அமையாது. அப்படி ஒரு இன்றியமையாத வாய்ப்பு அமைந்தது, அதை பயன்படுத்தி கொண்டீர்கள். ஏன் இவ்வளவு மலிவாக போகணும்? விஜய் சொல்றாரா நீங்க இப்பெல்லாம் விமர்சனம் பண்ணாதான் கண்டினியூ பண்ண முடியும்னு? டிமாண்ட் யாருக்கு? முஸ்லீம் லீக்குக்கா தாவேகாவுக்கா? அப்ப தாவேகாவை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து உங்களுக்கு வருதுன்னு கேட்கிறேன். அரசியலாவே நம்ம பேசுவோம்.
சார் நீங்க தேவைப்படுகிறீர்கள் அவர்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஒரு மந்திரி, 2 எம்எல்ஏ, 2 எம்எல்ஏவுக்கு ஒரு மந்திரி எங்காவது கொடுப்பாங்களா? உங்க டிமாண்ட் இருக்கு, அதனால அவங்க கொடுத்தாங்க. உங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனாலதான் நீங்க மந்திரி, உங்களுக்கு டிமாண்ட் இல்லைன்னா நீங்க எந்திரி, அந்த நிலைமைக்கு வந்துருவீங்க. அதனால நீங்க ஏன் இவ்வளவு கீழே இறங்கி போய் விமர்சனம் பண்ணணும்னு கேட்கிறேன். உங்களுடைய தரத்தை எதற்காக நீங்கள் தாழ்த்திக் கொள்கிறீர்கள்? விஜயை புகழ்ந்து விஜயினுடைய நற்பெயருக்கு நீங்கள் பக்கபலமாக நிற்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நற்பெயரை இழக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இது அவருடைய உயரத்துக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அழகல்ல. இவ்வளவு மோசமான மனிதராக அவர் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. ஐயுஎம்எல் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்து திருமாவளவன் அவர்களுமே சற்று முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வந்து பொதுவெளியில முன் வச்சுட்டே இருந்தாரு. இந்த திமுக அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலான்னு இருந்துச்சு. பிறகு அது கிசு கிசு தகவல். பிறகு அதன் பிறகும் வந்து ஒரு தெளிவான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. இந்த குதிரை பேர விவகாரத்துல கூட அவர் வெட்டு 1 துண்டு 2ன்னு கூட பேச முடியல. சிபிஐ சிபிஎம் கூட தங்களுடைய கண்டனத்தை கூட சற்று அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். இங்க கூட விசிகாவில் அப்படிப்பட்ட ஒரு கண்டனம் முழக்கத்தை நம்மளால பார்க்க முடியல. திருமாவளவன் அவர்களுமே வந்து என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்? அவருமே அமைச்சரவையில வந்து காம்ப்ரமைஸ் ஆகிதான் அந்த டிவிக்குள்ள கூட்டணி போயிட்டாரா? அவர் கொள்கையை பிரதானப்படுத்தி போகக்கூடியவர். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாவது போட்டிருக்கலாம். இன்னென்ன மாதிரி நீங்க வந்து பியாண்டா நீங்க இப்படி போனீங்கன்னா நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியேற நேரிடும். அப்போ நிச்சயமா ஒரு அச்சத்தை வந்து ஒரு விஜய்க்கு ஊட்டக்கூடிய ஒரு நிபந்தனைகளாகவும் அதுல இருந்திருக்கலாம். திருமாவளவனும் அதை வந்து கடைபிடிக்காமல் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். இது வரைக்கும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே போடல. குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொன்னது போல தோழர்களே ஒழுங்கா வேலை செய்யல, உள்ளடி வேலை பார்த்திருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுக்கு இணங்க திமுக தோல்விக்கு விசிகாவும் உள்ளடி வேலையை பார்த்து தோற்கடித்திருக்கிறதா காங்கிரஸ் போல. அதாவது அண்ணன் திருமாவளவன் இடத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒரு முரண்பாடு தென்பட்டு கொண்டே இருந்தது. அதை நாமளே தமிழ் வாயிலாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதுல கூடுதலாக என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 10 நாட்களாக நடைபெறுகிற அரசியலை நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்களேன். அண்ணன் திருமா என்ன சொன்னாரு? பேபி பேசுகிற போது அவரிடத்துல உங்க முடிவு தான் என் முடிவு அப்படின்னு சொன்னதாக சொன்னாரு. மல்லிகார்ஜுன கார்கே பேசுகிற போது உங்களுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு சொன்னதாக சொன்னாரு. மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் உங்க லைன்ல வருவாரு அப்படின்னு சொன்னாரு. ராகுல் வரல லைன்லன்னு சொன்னாரு. இப்ப காங்கிரஸ் வழியில் விசிகாவா, கம்யூனிஸ்ட் வழியில் விசிகாவானா காங்கிரஸ் வழியில் தான் விசிகா. அப்ப பேபிக்கு நீங்க கொடுத்த கமிட்மெண்ட் ஃபேக் கமிட்மெண்ட், ஒரு பொய்யான கமிட்மெண்ட். ஏன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? உங்க வழிதான் எங்க வழி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்க வெளியில இருந்து ஆதரவுங்கிறது தான் அவங்க வழி. நீங்க மல்லிகார்ஜுன கார்கேட்ட சொன்னதுதான் சரி, உங்க வழிதான் எங்க வழின்னு மந்திரி சபையில நீங்க இடம் பெற்றுட்டீங்க. அண்ணன் மன்னியரசு மந்திரி சபையில் இடம் பெற்றது, விசிகாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்னா விசிகா இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லை. முஸ்லீம் லீக்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. விசிகா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல அது அதிகாரத்துக்கு வர்றதே ரொம்ப அரிதாக இருந்த ஒரு அரசியல் களம். அதை தாண்டி இப்ப அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு மந்திரி சபைக்கு இடம்பெறுகிற வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இனிமேலும் கிடைக்குமான்னு தெரியாது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மகிழ்ச்சி. ஆனா அண்ணன் வன்னியரசு எப்படி வெளிப்படுறாருன்னா, குதிரை பேர நடந்திருக்கானா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு வெளிப்படுறாரு. நான் இதைத்தான் ஏற்கனவே சொன்னேன் பல நேர்காணல்கள்ல. இந்த நெருக்கடி அண்ணன் திருமாவுக்கு வரும்னு சொன்னேன். ஏன்னா விஜய் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அண்ணன் திருமா பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஏன்னா விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். விஜய் ஊடகங்களுக்கு முன்னால் தோன்ற மாட்டார். விஜய் மக்களோடு மக்களாக நிற்க மாட்டார். ஆனா திருமா டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், டெய்லி மக்கள்கிட்ட வரணும். அப்ப அந்த கேள்விகளை அவர் எதிர்கொள்ளணும், அதுக்கு பதில் சொல்லணும். அவருக்கு அந்த தடுமாற்றம் வரும்னா இன்னைக்கு அவருக்கு அந்த தடுமாற்றம் வந்திருக்கு. மிகப்பெரிய தடுமாற்றத்துக்கு அந்த கட்சி ஆளாகி போயிருக்கு. நீங்க வந்து விசிகா மெல்ல கரைந்து தாவேக்கால போய் சேர்ந்துருச்சு சார். 2 கட்சி தான் தாவேக்காவில போய் சேர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி. ஒண்ணு விசிகா, இன்னொன்னு மதிமுக. 2 கட்சியில இருந்து பல கட்ட நிர்வாகிகள் போய் சேர்ந்துட்டாங்க. இளைஞர்கள் பெரும் பகுதியாக விசிகாவில் இருந்த இளைஞர்கள் தாவேக்காவில போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ போய் சேர்ந்ததற்கு பிறகு நீங்க மீண்டும் அதே கட்சியோடு போய் கூட்டணி வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய கட்சி பலகீனப்பட்டு போகுது, உங்களுடைய கட்சி இன்னும் வீக்கா போகுது அப்படிங்கிறத உணராமலேயே நீங்கள் அந்த தவறை செய்திருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். அல்லது உணர்ந்தும் இந்த அதிகாரத்துக்காக நீங்கள் அந்த தவறை செய்து விட்டீர்கள் என்பதுதான் பொருள். 2 தானே சார் இருக்கணும். ஒண்ணு தெரிஞ்சு செஞ்சிருக்கணும், இல்ல தெரியாம செஞ்சிருக்கணும். அதுல எந்த தவறு அண்ணன் செஞ்சாருன்னா அண்ணன் தான் சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கணும். ஆனா
இப்படி ஒரு மோசமான நிலைக்கு மந்திரி சபையில் இடம்பெற்ற காரணத்தால் போக வேண்டிய கட்டாயம் இருக்கான்னா, நான் எகைன் ஐயுஎம்எலுக்கு சொன்னதுதான், பேஸ்ட் ஆன் டிமாண்ட் தான். விசிகாவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேவை தாவேகாவுக்கு இருக்கே தவிர, தாவேகாவினுடைய தேவை விசிகாவுக்கு இல்ல. விசிகாவுக்கு என்ன தேவை இருக்கு? ஆனா விசிகாவினுடைய தேவை தாவேகாவுக்கு இருக்கு. அதனால அண்ணன் திரும்ப தன்னுடைய அந்த சுயமரியாதையை, தன்னுடைய அந்த ஆளுமை பண்பை, தனக்கு உண்டான அந்த தலைவருக்கு உண்டான அந்த தகுதியை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்காமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பறிகொடுத்துக் கொண்டிருப்பது வருத்தத்துக்குரிய செய்தி. உண்மையிலேயே நான் இதை வருத்தத்தோடு பார்க்கிறேன். அதான் சார், இப்போ நீங்க சொன்னது போல இவரே வாலண்டியரா போய் அமைச்சரவையில பங்கு பெற்றது, சிபிஎம் தான் எங்களோட கொள்கைன்னு சொல்லி அதை முரண்பட்ட முடிவை எடுத்தது. இதெல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல விசிகாவுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு வந்துவிட்டது. நீங்க 8 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றீங்க. அதுல நிறைய முரண்பாடுகள் வந்துருச்சு. உதாரணமா சொன்னா 2 பொது தொகுதி, ஒண்ணு பண்ருட்டி அண்ணன் அப்துல் ரஹ்மான் போட்டியிட்டது, இன்னொன்று திருப்பூர் தொகுதி. அப்ப 2 பொது தொகுதியை பெற்று 2 பொது வேட்பாளர்களை தானே நிறுத்தணும். ஒரு கிறிஸ்தவ தலித்தை திருப்பூரில் நிறுத்தினார். பன்னீர்தாஸ் என்பவர் கிறிஸ்தவ தலித். அப்ப நீங்க ஏன் அந்த பொது தொகுதியை வாங்குனீங்க? கடந்த முறை எஸ் பாலாஜிக்கு கொடுத்தீர்கள், ஒன்று ஆளுநர் ஷானவாஸ்க்கு கொடுத்தீர்கள், ஒரு இஸ்லாமியர் ஒரு வன்னியர் பிரதிநிதித்துவம் கிடைத்தது. இந்த முறை அந்த வன்னியருக்கான பிரதிநிதித்துவத்தை ஏன் கொடுக்க தவறினீர்கள் என்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய தவறுகளை தொடர்ச்சியா, நானே காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னது, அப்புறம் இளைய பெருமாளுடைய மகனை கொண்டு போய் நிறுத்தினது, உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சிந்தனை செல்வனை கொண்டு செய்யூர்ல நிறுத்தினது, அவரை தொகுதி மாத்தினது, இப்படி ஒவ்வொன்றாக அந்த கட்சிக்கு பின்னடைவு தான். அடுத்து இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அவரு. எங்க தோழர்கள் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுவும் அந்த கட்சிக்கு வீக். நம்பகத்தன்மை இல்லாத கட்சி என்கிற அந்த இடத்துக்கு வச்சு, அதாவது அது ஒரு மெஜஸ்டிக் பார்ட்டி சார், ஒரு மெஜஸ்டிக் லீடர் சார் என்கிற அந்த நிலையில் இருந்து அந்த கட்சி தன்னுடைய நிலையை, தரத்தை தாழ்த்தி கொண்டு விட்டது என்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை அண்ணனே சொல்லிட்டாரு. அதன் பிறகு இந்த கூட்டணி விவகாரத்துல முடிவெடுக்கிற போது அவர் ரொம்ப தடுமாறினார். அது அப்பட்டமாக அவர் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைக்கிறார்னு தெரிஞ்சது. அதையெல்லாம் விட இந்த சோஃபா விமர்சனம் வந்த போது அதை எளிதாக கடந்தாவது போயிருந்திருக்கான் அண்ணன் பக்குவத்தோடு. நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோஃபான்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோஃபான்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஏற்கனவே ஆதவர்ஜுனாட்ட ஆர்டர் பண்ண சோஃபா இப்பதான் டெலிவரி ஆயிருக்குன்னு சொல்றாரு அண்ணன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்கப்பா. இதெல்லாம் அண்ணன் கொஞ்சம் கூடவா உணராமல் தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸ் தெரியாமல் அரசியல் இருக்காரு. எனவே அண்ணன் தொடர்ச்சியாக தடுமாறி விட்டார். விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து விட்டது. இதிலிருந்து அண்ணன் மீண்டு வர வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். ஏன்னா அவருடைய இருப்பு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படுகிறது. அவருடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே அந்த இயக்கமும் அவரும் நிலை பெற வேண்டும். இப்படி ஒரு நிலை அந்த கட்சிக்கு வந்திருக்கவே கூடாது. சார், யார தேர்தலுக்கு முன்னாடி சந்தர்ப்பவாதிகள், இவங்களுக்கு 10 சீட்டா, ஒரு ராஜ்யசபாவா அப்படின்னு கேட்ட தேமுதிக சட்டசபையில முதன்முறையாக பிரேமலதா அம்மையார் அவர்கள் பேசும்போதும் பல ஏவுகணைகளை தொடுத்தார்கள் முதலமைச்சர் மீது. இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. வியந்து பார்த்தோம், இது அம்மையார் பிரேமலதா அவர்களா அப்படின்ற அளவுக்கு. நேற்றைய தினம் நடந்த அவங்க கட்சி ஆபீஸ்ல கூட நடந்த மீட்டிங்ல அம்மையார் பிரேமலதா அவர்கள் எவ்வளவு துணிவோடும் தெளிவோடும் அந்த பேச்சு இருந்துச்சு. நாங்க தேர்தலுக்கு முந்தி பிந்தி ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாங்க நினைச்சா விஜய் கூட போயிருக்கலாம், துணை முதல்வர் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் நாங்க கொள்கை பிடிப்போட திமுகவுடன் நாங்கள் தொடர்வோம் என்கிற கருத்தை ரொம்ப ஆணித்தரமா தெரிவிக்கிறாங்க. இப்படியும் ஒரு கூட்டணியும் திமுகவுடன் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கணும். எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல நான் இன்னொரு ஆங்கிள் புரிஞ்சுக்கிறேன். அதாவது துணை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறதன் மூலமாக பிரேமலதா அம்மையார் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன சொல்ல வருகிறார்? ஒரு இடத்தை பெற்றவருக்கு எப்படி துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுப்பார்கள்? ஒரு இடம் கூட பெறாத வைகோவை போய் சந்திக்கிறாரு விஜய். ஒரு இடத்தை கூட பெறாத சீமானை போய் சந்திக்கிறாரு விஜய். ஆனா பிரேமலதா அம்மையாரை சந்திப்பதற்கு வரவே இல்லையே. அன்புமணி ராமதாஸ் எதிர்தரப்புல இருந்தவர், அவரை போய் சந்திக்கிறாரு விஜய். பிரேமலதா அம்மையாரை சந்திப்பதற்கு அவர் வரவே இல்லையே. அப்போ பிரேமலதா அம்மையாரினுடைய கட்சியை அவர் பாரதூரமாக நடத்துகிறார். ஐயுஎம்எல்லுடைய பேச்சுவார்த்தை தனி சின்னத்தில் நின்று 2 இடங்கள் பெற்ற காரணத்தால், விசிகாவோடு பேச்சுவார்த்தை
பொதுவுடைமை இயக்கத்தோடு பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் ஏற்கனவே வந்து கூட்டணியில் சேர்ந்து விட்டது. இப்படி எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிற போது இருக்கிற ஒரே கட்சி ஒரு தனி சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு சீட்டு பெற்றிருக்கிற கட்சி பிரேமலதா அம்மையாருடைய தேமுதிக தானே. அந்த தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விஜய் தயாராகவே இல்லையா? அப்போ இவர்களை பாரதூரமாக நடத்தியது விஜய், இவர்கள் நடத்தவில்லை. சரி, இப்ப வந்துருவோம் பாயிண்ட்டுக்கு. பிரேமலதா அம்மையார் என்ன சொல்கிறார்? எனக்கு துணை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைத்திருக்கும், அதையும் நான் மறுதளிச்சுட்டு இந்த கூட்டணியில நிக்கிறேன் அப்படின்றாரு இல்லையா? இதுல உண்மை இருக்கான்னு கேட்டா, விஜய் ஒதுக்கிய காரணத்தால் இது உண்மையாகிவிட்டது. ஆனா இது அடிப்படையில் உண்மை இல்லை. விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் தயாராக இருந்தால், விஜய் வந்திருந்தால் இவர் போயிருப்பார். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இப்ப எல்லாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணன் திரும்ப போயிட்டாரு, இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் போயிட்டாங்க. போவதற்குண்டான வாய்ப்புகளை பிரகாசமாக உருவாக்கி கொண்டு போவதற்காக வைகோ காத்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இந்த கூட்டணியில நடந்து கொண்டிருக்கிற போது, பிரேமலதா அவர்களாவது அழுத்தமாக போக முடியவில்லை என்கிற நிலையில் இருந்தாவது போகாமல் இருக்கிறாரே என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா துணை முதலமைச்சர் வாய்ப்பு வந்துச்சு, நான் போகல அப்படின்னா அந்த அளவுக்கு பதவியை வெறுத்து விட்டு கொள்கையோடு நிற்கக்கூடிய இயக்கம் அல்ல தேமுதிக. கடந்த காலத்தில் அதனுடைய ட்ராக் ரெக்கார்டு அதை உணர்த்தல. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ரொம்ப எக்ஸாகிரேட் பண்ணி பெருசா சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணுமில்லாம போயிடும், ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம்னு. இப்ப நீங்க வந்து கொஞ்சம் பில்டப் கொடுக்கலாம். என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, வந்துருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லலாம். அது நம்பும்படியாக இருக்கும். துணை முதலமைச்சரே கிடைச்சிருக்கும் அப்படின்னா அது நம்பும்படியாக இல்லை. இன்னொன்னு, நான் வந்து சோஃபா வாங்கலன்னா, நீங்க இப்ப சோஃபா வாங்கல, 2016 என்ன வாங்குனீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். 2011 என்ன வாங்குனீங்கன்றது தெரியும். யதார்த்தத்தை நம்ம பேசுவோம். ஏன்னா மக்கள் மனநிலையிலிருந்து பேசணும். இனிமே நீங்க மக்கள்கிட்ட இருந்து ஒளிச்சு மறைச்செல்லாம் ஒண்ணும் பேச முடியாது. எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேமுதிக போகாமல் இருப்பதற்கு பின்னால் விஜயினுடைய புறக்கணிப்பு தான் பிரதான காரணமாக இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், இப்ப திமுக கூட்டணிகள் தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர்களுடைய சந்தர்ப்பவாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சந்தர்ப்பவாதத்தினால் அவங்க வந்து இப்போ திமுக கூட்டணி விட்டு போயிட்டாங்க, அமைச்சரவையில் பங்கு கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ திமுக ஒரு சிங்கிள் ஒரு லோன்லியா வந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ இனி அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல்களை அவங்க எப்படி சந்திப்பாங்க? ஒரு இன்னொரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்ல அம்மையார் கனிமொழி ஏற்கனவே சொன்னது போல தனித்து போட்டியிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு பங்களிப்புனால தொடர் வெற்றி வந்து தொடர்ச்சி அப்படிதான் திரு மு க ஸ்டாலினே சொல்லிட்டு வந்தார். இப்போ கூட்டணி இல்லாம இருக்கிறாங்க. இது எப்படி திமுகவுக்கு என்ன சூழ்நிலை? இவர்கள் செய்த சந்தர்ப்பவாதத்தால் திமுக ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுமா? அல்ல இவங்க போனதுனால ஓட் பேங்க் இன்னும் சரிவடையும் அப்படிங்கிற நீங்க பாக்குறீங்களா? இல்ல, கண்டிப்பாக வாக்கு வங்கியில் ஒரு சேதாரம் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா நம்ம வந்து மறுக்கவே முடியாது. பிசிகாவுக்கு இருக்கிற அந்த பெர்சன்டேஜ், ஐயுஎம்எலுக்கு பெரிய அளவில் ஓட்டு இல்லை என்று சொன்னாலும் ஏதாவது இருக்கக்கூடிய சொற்பமான வாக்குகள், மதிமுகவுக்கு பெரிய ஓட் பேங்க் இல்லை அப்படின்னாலும் ஏதோ இருக்கக்கூடிய சொற்பமான வாய்ப்பு, இவையெல்லாம் ஒரு லாஸ் தான் திமுகவுக்கு. இப்ப மதிமுக போகல சார், ஏன் சார் அதை கணக்குல செய்ய போக போகுது, அதுக்கு உண்டான வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வைகோ வந்து என்ன பண்றாருன்னா, குதிரை பேரம்லாம் நடக்கலன்னு சாட்சி சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் அம்மையார டெல்லிக்கு சந்திக்க போனா விஜய்க்கு துணையா வைகோவினுடைய மகன் துரை வைகோ போறாரு. அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா, அவரும் போக போறாருன்றத உணர்த்துது. நான் அதனால் சேர்த்தே சொல்கிறேன், முன்னெச்சரிக்கையாகவே சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன சேதாரம். ஆனா இந்த சேதாரத்தை எல்லாம் சரி செய்கிற ஆற்றலும் வல்லமையும் திமுகவுக்கு இருக்கு சார். திமுக தான் சார் மேஜர் ஸ்ட்ரக்சரு. அந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் மீது கட்டப்பட்டிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த கூட்டணி. அப்ப அடித்தளம் யாரு, பேஸ் யாரு? திமுக தான். திமுகவுக்கு இந்த லாஸ சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இருக்கு. அதை சரி செய்து கொள்வார்கள். எனவே அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா திமுக கடுமையா ஃபைட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்குன்னு சொல்றாங்க. திமுக தனித்து விடப்பட்டதா? ஆம், தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதற்காக திமுக அச்சப்பட்டு கொண்டு ஓடி விடுமா? கண்டிப்பாக ஓடாது. அது இதையெல்லாம் தாண்டிய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளையே பார்த்து விட்டுருச்சு. இப்போ அடக்குமுறையும் இல்லை, ஒடுக்குமுறையும் இல்லை, துரோகம் தான். இந்த துரோகத்திலிருந்து அந்த கட்சி மீண்டு வரும். அதற்குண்டான வல்லமை இருக்கு, அதற்குண்டான ஆற்றல் இருக்கு, அதற்குண்டான திறன் அந்த கட்சிக்குள் இருக்கு. அதை அந்த கட்சி மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வரும். ஆனா சரியான நேரத்துல மீட்டுருவாக்கம் செய்யணும், தப்பான வழியில போயிடக்கூடாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி.
நன்றி.